இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, என்னதான் நான் சொல்லிட்டு இருக்கிறாரு. எஸ், என் ட்ராக். இது புரியணும். ஆமா, இந்த வசனத்தை இந்த ஏசாயா 63:17 நீங்க போய் படிச்சிருங்க, ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. நான் கேட்டுட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆமா, எழுதி வச்சிருக்கிறார்ல. ஆமா, என்ன விட்டீங்க, என்ன ஏன் விட்டீங்க, அவ்வளவுதான். இப்படி எல்லாம் கேட்கல. சில காரியத்துல ஆண்டவர்கிட்ட கிட்ட என்ன ஏன் விட்டீங்க, என்ன ஏன் அப்படி விட்டீங்க, என்ன ஏன் விட்டீங்க. நான் என்ன சொல்றது தெரியுமா, என்ன விட்டீங்கன்னு வைங்களேன், என்கிட்ட என்னெல்லாம் நன்மையா இருக்குதோ அது எல்லாமே இல்லாம ஆயிரும்பா. நான் உங்க பிடியில நிக்கிறேன்ப்பா, உங்க தயவுல நிக்கிறேன்ப்பா, உங்க கிருபையில நிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இவனை விட்டுறலாம், அப்படிலாம் விட்டுறாதீங்கப்பா. இவனை 10 வருஷமா நான் பிடிச்சிட்டேன், இப்ப நிப்பான், அப்படிலாம் நிக்க முடியாதுப்பா. இவனை விட்டு பாருங்க, எனக்கு எங்க போவேன்னு தெரியாது. வேஷமாக அலைந்தேன் ஐயா, வேதம் அறிந்தும் துணிந்தேன் ஐயா, விதவிதமாய் பாவம் செய்து விரக்தியோடு வாழ்ந்து வந்தே, விதவிதமாய் பாவம் செய்து விரக்தியோடு. ஆமென். சிலுவை நாதா, சிலுவை நாதா, திரும்பி பார். அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு வார்த்தை, என்ன விட்டுறாதீங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விட்டுறாதீங்கப்பா, என்ன விட்டுறாதீங்கப்பா. ஆமென். எந்த அனுபவம் வேணும், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்ன நெருக்கி உடைய கரத்தை என் மேல் அப்படி வைங்க. நான் அதாவது கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்தா, நம்ம ட்ராக் மாறினா அது நமக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும். நம்ம ட்ராக்ல நின்னா அது ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே நம்ம சோர்ந்து இருக்கும்போது ஒருத்தங்க அப்படியே நம்ம தலைய அப்படியே சாஃப்டா தடவி தந்தா எப்படி இருக்கும். சில தடவை இருக்க முடியலாம் போயிடும், அப்படியே சாஃப்டா. சரி, நம்ம ட்ராக்ல நின்னா அவர் கை நம்ம மேல, அது ரொம்ப ரொம்ப ஐயோ எடுத்துறாதீங்க எடுத்துறாதீங்க அப்படின்னு இருக்கும். ஆனா ட்ராக் மாறினா ரொம்ப ஹெவி. அதனாலதான் தாவீது சொல்றாரு, உங்களுடைய கை என் மேல எப்படி இருந்துச்சு தெரியுமா, பாரமா இருந்துச்சு. அவன் ட்ராக் மாறுறேன்னு அர்த்தம். ட்ராக் மாறிட்டேன் உடனேதான், ஆமே, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிக்கையிட்டேன். ஆண்டவர் இப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னிச்சீர் சொல்லிட்டு தான் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லவே. கிறிஸ்துவுக்கு நேரம் நமக்கு எங்க இருந்தாலும், நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு அந்த கான்டாக்ட் இருக்கும் ஆண்டவரோட. தேவ நடத்துதல் இல்லைன்னா, நம்ம சர்ச்சில் வந்திருந்தாலும் நம்மளால ஆராதனையிலையும் கனெக்ட் ஆக முடியாது, செய்தியில கனெக்ட் ஆக முடியாது. உடனே நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு ஆராதனை சரியில்லை, இன்னைக்கு பாஸ்டருக்கு வரம் இல்லை, உங்களுக்கு உரம் இல்லை. அதுதான், அதை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். இன்னைக்கு இவர் சரியில்லை, அவர் சரியில்லை. நான் இப்படிதான் ஒரு மீட்டிங்ல சொல்லிட்டு இருந்தேன். அப்பதான் ஆண்டவர் வந்து, அதை நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், ஆண்டவர் ஒருத்தங்களை மன்னிக்காத மேட்ரு என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து அந்த மீட்டிங்ல மன்னிக்க வச்சு தேவ பிரசனத்தை அனுபவிக்க வைத்தார். ஹல்லேலூயா. கனெக்ட் ஆக முடியுதுன்னா நீங்க சரியா அவங்க கூட பேசுறாரா, எங்க ஆமே டைம் ஆயிட்டு சொல்லிக்கிறேன். நீங்க யாரும் நான் கிளாக்க பார்க்கல, நான் திரும்ப முடியாது எங்க பாக்குறதுக்கு. ஆமே, ஹல்லேலூயா. கேரி தாற்றண்டையில இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. சாரிபாத் வீட்டுல இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தை. இப்படிதான் வார்த்தை உண்டானது. அதாவது அந்த கான்டாக்ட் இருந்துட்டே இருக்கும், அந்த தொடர்பு. உங்க லைஃப்ல இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு இல்ல, நான் தேவனால் நடத்தப்படுகிறேனா இல்லை என்பதை அறிய அந்த தெய்வீக தொடர்பு உங்களுக்கு இருக்குதா? பயப்படாதீங்க, நீங்க மடிந்து போக மாட்டீங்க. இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள